இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிருபாசனம். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிருபாசனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபாசனத்தை பற்றி நம்ம 19வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோமா? 19வது வசனத்தை வாசித்தோமா? 19வது வசனம், ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபினையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்றொரு கேருபினையும் பண்ணி வை, செய்து வை. அந்த கேருபின்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். இப்போ பாருங்க, கிருபாசனத்தை அங்கே முக்கியப்படுத்துகிறது. கேருபின்கள் கூட கிருபாசனத்தை முக்கியப்படுத்துகிறது. அப்போ இந்த கிருபாசனத்தை பற்றி நான் இதுவரை சொல்லலைன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிருபாசனத்தை பற்றி பேசும்படி தேவன் கொடுத்த எச்சரிப்பினாலே இந்த கிருபாசனத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 20வது வசனம் பாருங்களேன். அந்த கேருபின்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபின்கள் முகம் கிருபாசனத்தை நோக்கி இருக்க வேண்டும். அந்த சிறகுகள், அதனுடைய செட்டைகள் கிருபாசனத்தை மூடிக்கொண்டு இருக்க வேண்டும். அதனுடைய முகம் கேருபினை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது படிங்க. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே சாட்சி பிரமாணங்களை வைப்பாயாக. அது என்னென்ன சாட்சி பிரமாணம்னு உங்களுக்கு பிறகு சொல்றேன். சாட்சி பிரமாணங்கள் பெட்டிக்குள்ள வைக்கணும். பெட்டிக்கு மேல கிருபாசனம் கேருபின்கள் செட்டைகளால் மூடப்படணும். கேருபின்கள் முகம் கிருபாசனத்தை நோக்கி பார்க்கணும். அடுத்தது படிங்க. அங்கே நான் ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? எங்க கிருபாசனம் இருக்கிற இடத்தில் இருந்து நான் உன்னை சந்திப்பேன். அப்புறம் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபின்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக கற்பிக்க சொல்ல போகிற எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். அல்லேலூயா சொல்லமா? இப்போ முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் கிருபாசனம் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டி மேல கிருபாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. கிருபாசனத்தை 2 கேருபின்கள் பார்க்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. அந்த 2 கேருபின்கள் அந்த கிருபாசனத்தை மூடுற மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் அடுத்த வசனம் படிங்க. போதும். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான வசனம் என்ன? கிருபாசனம். பாட்டெலாம் கூட உண்டு. கிருபாசனபதியே அப்படி பாட்டெலாம் உண்டு. கிருபை நிற்பதும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். புதிய ஏற்பாட்டில் அதை கிருபை பார்க்குறோம். கிருபாசனம் அப்படின்ற இந்த காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் கிருபாசனத்தை பற்றி நமக்கு சரியாக முழுமையாக பைபிளில் சொல்லப்படலை. அங்கங்கே ஒரு சில இடங்களில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் இன்றைக்கு அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த 17வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது எவ்வளவு இருக்கணும்? 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமாய் இருக்க வேண்டும். அடுத்தது
அதுக்கு பக்கத்துல பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து, கவனிங்க, கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதை வைப்பாயாக. இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம படிச்சது, ஒரு புறத்து ஓரத்தில் இன்னொரு புறத்து ஓரத்தில் இன்னொரு கேருபீன்கள், அதனுடைய செட்டைகள் கிருபாசனத்தை மூடி இருக்க வேண்டும். அதனுடைய முகம் கிருபாசனத்தை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இதுதான் கிருபாசனத்தை பற்றி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. கிருபாசனம் எப்படி செய்யணும், எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத வேதாகமத்தில், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். இது இப்போ இந்த 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 காலம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், மோசே காலத்தில் இது நம்மளை போல பெரிய ஆலயங்கள் கிடையாது. அவங்க ஒரு கூடாரத்தை அமைச்சு அந்த கூடாரத்தை ஆலயமாக பார்த்தாங்க. அந்த கூடாரத்தை 2ஆக பிரித்தாங்க. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் நீங்கள் இருக்கிற இடம், மகா பரிசுத்த ஸ்தலம் நாங்கள் இருக்கிற இடம். அப்போ நீங்கள் ஒஸ்தி நாங்கள் மட்டமான்றதுலாம் இல்லை. ஆசாரியம் இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், தேவ ஜனங்கள் இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இதில் வேறுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. இதில் ஆசாரியன் அப்போ என்ன செய்வாங்க, அப்போ ஆராதனை விதம் எப்படி இருந்ததுன்னா, ஆசாரியர் உள்ளே போவார். ஒரு திரை சீலை இருக்கும், அந்த திரை சீலைக்கு உள்ள ஆசாரியர் போவார். அவர் ஒரு அங்கி போட்டிருப்பார். அந்த அங்கியில் பொன்மணிகள் போடப்பட்ட பொன்னால் செய்யப்பட்ட தொங்கலிலே மணிகள் இருக்கும். அவர் அசையும் போது அந்த மணி சத்தம் ஒலிக்கும். அசையாமல் நின்றுட்டார்னா அந்த மணி சத்தம் ஒலிக்காது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும்னா அவர் பரிசுத்தம் இல்லாமல் போக முடியாது. அப்படி பரிசுத்தம் இல்லாமல் போனார்னா உள்ளே போனவர் அவர் செத்து போயிடுவார். அதனால் அவர் இடுப்பில் ஒரு கயிறை கட்டி உள்ளே அனுப்புவாங்க. உள்ள பரிசுத்த ஜனங்கள் பரிசுத்த இடத்துல பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க. அவர் உள்ளே போய் அங்கே தூப கலசம் இருக்கும். அந்த தூப கலசத்தில் அந்த தேவனுக்கு உகந்த வாசனையை எழுப்பி அந்த பெட்டி, உடன்படிக்கை பெட்டிக்கும் அதற்குள்ளே இருக்கிறவைகளுக்கும் அந்த கிருபாசனத்துக்கும் கேருபீன்களுக்கும் அந்த புகையை தேவனுக்கு மகிமையாய் செலுத்துவார். அவர் பரிசுத்தம் இல்லாமல் போயிருந்தார்னா மணி சத்தம் நின்றுடும். உடனே அவங்க உள்ளே வரக்கூடாது. உள்ளிருந்து வெளியிருந்து அவரை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற வெளியே எடுத்துருவாங்க. அப்பவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாரும் போகக்கூடாது. இன்னொரு ஆசாரியர் மறுபடியும் போகணும். அவர் போய் என்ன நடந்ததுன்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அவர் சரி பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோனின் 2 பிள்ளைங்க போய் அந்நிய அக்கினியை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வர வச்சாங்க. அந்நிய அக்கினி அப்படின்னா அர்த்தம், தேவையில்லாத, தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பகையான காரியத்தை ஆராதனை ஸ்தலத்தில் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆராதனைக்குரிய ஆண்டவர், ஆராதனைக்குரியவர், அவர் தான் ஹீரோ, அவர் மட்டும்தான் ஹீரோ, அவரை மட்டும்தான் இங்கே நம்ம பேசணும், அவரை மட்டும்தான் பார்க்கணும், அவரை மட்டும்தான் கேட்கணும், அவர் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அந்நிய அக்கினியை புரட்சிகரமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்நிய அக்கினியை இறக்குனாங்க. ஃபுல் பீட்டில், அந்த பலிபீடத்திலே, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலேயே 2 பேரும் செத்து போனாங்க. ஏன் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மிக பரிசுத்தமாக அதை ஆசரிக்க வேண்டும், அனுசரிக்க வேண்டும். அப்போ இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னப்பா அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அந்த கூடாரம் 2 பிரித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம், இன்னொரு பக்கம் பரிசுத்த ஸ்தலம். அதுக்கு முந்திய பகுதியில் ஒன்று இருக்கு, அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் சாட்சி பெட்டி இருக்கு. இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒன்று இருக்கு, இன்னொன்று உடன்படிக்கை பெட்டி. அதாவது அது பலிபீடம். வந்தவங்க பலிபீடத்தில் உங்கள் பலியை செலுத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த இடத்துல அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது தரித்திருக்க வேண்டும். அந்த 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 உடன்படிக்கை பெட்டி தான் இன்னைக்கு காணிக்கை பெட்டியாக மாறுச்சு. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தான் ஆலயமாக மாறுச்சு. பரிசுத்த ஸ்தலம் தான் ஆலயமாக மாறுச்சு.
மகா பரிசுத்த ஸ்தலம் தான் ஃபுல்பிட் மேடையாக மாறிச்சு. ஏன் திரை சிலையை காணுமே அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு உயிரை விட்ட போது அந்த திரை சிலை கீழே இருந்து மேல் வரை இரண்டாக கிழிந்து விட்டது. தேவன் திரையை கிழித்து விட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே மறைவாய் இருந்த திரை, மறைத்து வைத்திருந்த திரையை தேவன் கிழித்து விட்டார். அதனால இப்போ திரைகள் இல்லை, புதிய ஏற்பாட்டில் திரைகள் இல்லை. அப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த பரிசுத்த ஸ்தலம் அதெல்லாம் இல்லை. நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு வார்த்தை கிருபாசனம். கிருபாசனத்தை பற்றி, கிருபாசனம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த 20வது வசனம் வாசித்தோமா? 20வது வசனத்தில் வாசித்தோம். 20 அது இல்லை, கிருபாசனத்தில் நான் உன்னோட பேசுவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை 21 வாசிங்க. அதான் கவனிங்க. 21வது வசனம் 22 படிங்க. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கவனிங்க, கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து நான். இப்ப எங்க இருக்கிறார் ஆண்டவர்? இஸ்ரவேல் புத்திரருக்கு. கவனிங்க, கிருபாசனத்தின் மேலே, கிருபாசனத்தின், கவனிங்க வசனத்தை கவனிங்க, கிருபாசனத்தின் மேலே சாட்சி பெட்டியின் மேலே நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலே இருந்து. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல சிங்காசனத்தில், கிருபாசனத்தில் 2 கேருபீன்கள் நடுவிலே அவர் இருந்து இஸ்ரவேல் புத்திரரோடு பேசுகிறவராக இருக்கிறார். அப்படின்னா கிருபாசனம் என்ன? மறுபடியும் சொல்றேன், உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே ஒரு கிருபாசனத்தை வச்சு, அந்த கிருபாசனத்தில் ஓரத்தில் 2 ஓரத்துலையும் 2 கேருபீன்களை வச்சு, அந்த கேருபீன்களால், அவர் செட்டைகளால் அந்த கிருபாசனத்தை மூடி, அந்த கேருபீன்கள் அதை நோக்கி பார்க்கும்படியாக வச்சு, அந்த கிருபாசனத்தில் அவர் வீற்று அங்கிருந்து இஸ்ரவேல் அங்கிருந்து இஸ்ரவேல் புத்திரரோடு அங்கே, அதாவது கேருபீன்கள் நடுவில் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக. எப்போ இங்க கவனிங்க, அங்க கேருபீன்கள் நடுவில் இருந்து. இப்போ எங்க இருக்கிறார் ஆண்டவர்? பழைய ஏற்பாட்டில் எங்க இருக்கிறாரு? உடன்படி, அதாவது கூடாரம், ஆலயமாகிய கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே ஒரு கிருபாசனம், அந்த கிருபாசனத்தை பக்கத்தில் 2 பக்கத்திலையும் 2 கேருபீன்கள், அந்த 2 கேருபீன்கள் மத்தியிலே உன் ஆண்டவராகிய இயேசு வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கிருபாசனம்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இதுக்கு கிருபாசனத்தை தெரியாதனால தான் நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. நிறைய தெரியாமல் இருக்கிறாங்க. கிருபாசனம் என்று சொன்னால், கிருபாசனம் என்பது அருளுக்கு இருப்பிடமான கடவுள், அருளுக்கு இருப்பிடமான கடவுள், கிருபைக்கு இருப்பிடமான கடவுள், தயவுக்கு இருப்பிடமான கடவுள், இரக்கத்துக்கு இருப்பிடமான கடவுள் தேவன், ஆண்டவர், இயேசு, கர்த்தர். இப்படி 1000-10,000 நாமங்களுக்கு உரியவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர். இப்படி 1000-10,000 நாமங்களுக்கு சொந்தக்காரர் இருக்கிற இடம் தான் இந்த கிருபாசனம். அல்லேலூயா. இப்போ அங்கே வசனம் என்ன சொல்லுது? அந்த 22வது வசனத்தில் அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுது. மறுபடியும் அதே வசனத்தை திரும்ப படிங்க. அங்கே கிருபாசன தண்டையிலே அங்கே இருந்து நான் உன்னை சந்திப்பேன். எங்கிருந்து உன்னை சந்திப்பேன்? கிருபாசனத்திலிருந்து உன்னை சந்திப்பேன், கிருபாசனத்திலிருந்து உன்னோடு பேசுவேன், கிருபாசனத்திலிருந்து உன்னோடு கூட உனக்கு செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த 22வது வசனம் சொல்லுது. அப்படின்னா கிருபாசனம் என்றால் தேவன், ஆண்டவர், கர்த்தர், ராஜா, கர்த்தர், இப்படி அவர் அருளானவர்,
கிருபையானவர், தயவானவர், இரக்கமானவர் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ அடுத்தது நம்ம அதை முக்கியமாக பார்க்கும்போது அது வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாத்திராகமத்து புஸ்தகத்தில் அந்த சம்பவம் இந்த 25ஆம் அதிகாரத்தில் அந்த கிருபாசனத்தை, அந்த உடன்படிக்கை பெட்டிய கிருபாசனத்தை கேருபீனை என்ன மரத்தில் உண்டாக்கணும், தங்கத்தை என்ன செய்யணும், தங்கத்தை தகுடா அடிக்கணும், அதை எப்படி பண்ணணுங்கிற சில வரையறையோடு இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடி இந்த கிருபாசனத்தை பற்றி இன்னும் நிறைய காரியங்களை நாம் பார்க்கணும்னு சொன்னால் தேவன் அங்கிருந்து தான் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கிருந்து பேசினார். அங்கிருந்து நம்மோடு கூட இஸ்ரவேல் ஜனங்க செய்ய வேண்டியதை ஊழியக்காரர்கிட்ட பேசினார். அவங்க அதை சொன்னாங்க, அதை வெளியே சொன்னாங்க, அதை அவங்க காண்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 22வது வசனத்தில் கேருபீன்கள் நடுவில் இஸ்ரவேல் புத்திரருக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உனக்கு காண்பிக்கும் பொருட்டு அங்க ஊழியக்காரோடு அங்க பேசுகிற இடமாக அந்த இடம் காணப்படுகிறது. அல்லேலூயா. கிருபாசனங்கிறது தேவன் வாசம் பண்ணுகிற, தங்கி இருக்கிற, பேசுகிற, அரசாட்சி செய்கிற, ஆலோசனை கொடுக்கிற, வழக்குகளை தீர்க்கிற இடமாக இருந்தது. 2 பேருக்கு பிரச்சனை வந்துடுச்சுங்க. 2 பேருக்கு பிரச்சனை வந்தது. அங்கே கூப்பிட்டு உள்ள நிற்க வச்சுட்டு மோசே மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து அங்கே போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுவார், ஜெபம் பண்ணுவார். அங்கேருந்து என்ன மறு உத்தரவு வருதோ அதை கேட்டு அப்படியே நியாயம் தீர்க்கப்படணும். மீறி யாரும் பேசக்கூடாது. அங்கிருந்து என்ன உத்தரவு வருகிறதோ அதுதான் உத்தரவு. அங்கிருந்து என்ன தீர்ப்பு வருகிறதோ அதுதான் தீர்ப்பு. ஜட்ஜ்மெண்ட் ஆகவும், கோர்ட் ஆகவும், போலீஸ் ஸ்டேஷன் ஆகவும் அங்கே தேவன் அவர்களுக்கு விளங்குகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த இடத்தை குறித்து நமக்கு முதல் நம்ம புரியணும்ல. முதல்ல அதனுடைய பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருபாசனம் என்பது தேவன் அரசாளுகிற, இரக்கத்தின் இருப்பிடமாயிருக்கிற, தேவன் கடவுள் தங்கி இருக்கிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் நமக்கு இப்போ பார்த்துட்டோம். அப்போ அடுத்தது இடம். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தில் படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எங்கே இருக்குது? அது கூடாரம். கூடாரத்துக்குள்ளே உள்ள வந்த பலிபீடம், அதுக்குள்ளே வந்தால் பரிசுத்த ஸ்தலம், அதுக்குள்ளே வந்தால் மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சாட்சி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம். கிருபாசனத்துக்கு 2 ஓரத்தில் கேருபீன்கள், அதன் மத்தியில் தேவன் வீற்றிருந்தார். அல்லேலூயா. அங்கதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பெட்டியில் தேவன் வீற்றிருந்த இடமாக குறிக்கப்படுகிறது. அந்த இடத்துக்கு என்ன பேரு? ஆசரிப்பு கூடாரம். அந்த இடத்துல ஆராதனை தேவன் செய்ததுனால, தேவனை ஆராதனை செய்ததுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன், அவங்களுக்கு கோர்ட்டு, அவங்களுக்கு எல்லா வழிநடத்துதல் எல்லாமே அந்த ஆசரிப்பு கூடாரம் தான். அதை மீறி அவங்களால என்ன பண்ணக்கூடாது? எதையும் செய்யக்கூடாது. ஒரு வசனத்தை நம்ம அதுக்கு வாசித்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். வாசிங்க 30ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் அதை வைக்க கடவாய். இப்போ கவனிங்க, தெளிவாக சொல்றாரு. சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும்
திரைசீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு முன்பாக. அப்போ தேவன் எங்கிருந்து அவங்கள சந்திக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்தில் எங்க சந்திக்கிறாரு? கிருபாசனத்திலிருந்து அவர்களை சந்திக்கிறார். கிருபாசனம் எங்க இருக்கு? சாட்சி பெட்டியோடு இருக்கிறது. இந்த சாட்சி பெட்டி எங்க இருக்கிறது? ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிறது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்க 3 பகுதி பார்த்தா பார்த்தீங்கன்னா பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஆலயத்துக்கு வெளியில தொட்டி, வலது பக்கத்தில் தொட்டி. இப்படி அந்த ஆலயம் அப்படி வடிவமைக்கப்பட்டது. நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் அப்படி தான் இருக்கும். வலது கை பக்கம் தொட்டி இருக்கும், உள்ளே வந்தீங்கன்னா காணிக்கை பெற்றிருக்கோம், 2 பக்கம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். கூடுமானவரை 90% அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இது எதுக்காக? பெருமைக்காக இல்லை, தேவன் வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறது, வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 36வது வசனம். அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக, அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்க கடவுது. அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த கிருபாசனம் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனம். 16:2. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன், ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல்லே. இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, அதாவது கிருபாசனம் இருக்கிற இடத்துல ஆசாரியனே இருந்தாலும் அவன் சாவாத இருக்கணும்னா அடிக்கடி அது உள்ள காலை வைக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்றார். அந்த இடம் எது? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த கிருபாசனம் மட்டும் இன்னைக்கு உங்களோட, உங்கள் ஆலயத்தில், உங்கள் வீட்டில் இருக்குமானா, வீட்டில் கூட வைக்கலாமா? ஏங்க இயேசுவை அறியாதவங்க பூஜை ரூம்னே வைக்கிறாங்க. ஏன் நீ வைக்கக்கூடாதா? ஆராதனை, தேவனுடைய வேதத்தெல்லாம் வைக்கிற இடம், ஜெபம் பண்ணுற இடம்னு ஒரு இடம் ஒதுக்கக்கூடாதா? எல்லாத்துக்கும் ரூமு. வீட்டுக்குள்ள பெட்ரூம் பக்கத்தில் கழிப்பிடத்துக்கு ரூம் வைக்கிறோம். ஏன் ஒரு ஜபத்துக்கு ரூம் வைக்கக்கூடாதா? அந்த இடத்துல கூடி ஜபிக்கக்கூடாதா? தனி ஜபம் பண்ணக்கூடாதா? அது என்ன தப்பான காரியமா? கழிப்பிடத்துக்கு வைக்கிறங்க பெட்ரூம் பக்கத்தில், உள்ள வீட்டுக்குள்ள. அப்போ ஜபாரை வைக்கலாமா? அப்போ ஏன் அங்கன்னா அந்த ஜபாரை நீங்கள் கேருபின்களை, அதாவது கேருபின்களிலே கிருபாசனத்தை வச்சிங்கன்னு சொன்னால் தேவன் வந்து வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அதை நான் விக்கிரகமாக சொல்லவில்லை, ஆனால் அதற்கென்று ஒரு இடத்தை நீங்கள் பிரதிஷ்டை செய்யும் போது, ஜபத்திற்கென்று ஒரு இடத்தை பிரதிஷ்டை செய்யும், படுக்கிற இடத்துல ஒரு ஜபம், சாப்பிட்ற இடத்துல ஒரு ஜபம், எல்லா இடத்துலையும் ஒரு ஜபம் பண்ணுறோம். சாப்பிடும்போது ஜபம் பண்ணுறோம், சாப்பிட்ற இடத்துல ஜபம், ஆமாம் தானே? படுக்கிற இடத்துல, படுக்கிறதுக்கு முன்னே ஒரு ஜபம், படுக்கிற இடத்துல ஜபம், எல்லா இடத்துலையும் ஜபம் பண்ணுறேன். நீ ஜபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்குனியானா இல்லை. பாருங்கள், உலகத்தான் இயேசு அறியாதவன் எல்லாத்துக்கும் ரூம் வைக்கிறது போல பூஜைக்கும் ஒரு ரூம் வைக்கிறான். நம்ம கிட்ட அது கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம ரொம்ப பெருசாக பக்தி வளர்ந்து முக்தி அது மூக்கால வடிஞ்சு எல்லாப்போ ஒன்றுமே இல்லாத போயிட்டோம். ஒன்றுமே இல்லை, மண்டையில் இப்போ ஒன்றுமே கிடையாது. கேட்டால் அது பரிசுத்தம்,
ஆண்டவர் பக்தி, நான் ஆண்டவர் அப்படியே கரைச்சி உள்ள குடிச்சிட்டேங்க, அது ரெண்டு வாட்டி போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு ஆறிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சந்திக்கிற இடம் கிருபாசனம். அல்லேலூயா. உன்னை டெய்லி சந்திக்கிற, இப்போ நீங்கள் டேனியல் பார்த்தீங்களா? டேனியல் தெரியும், இந்த நம்ம டேனியல் இல்லை, பைபிளில் இருக்கிற டேனியல். அவரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், வேலைக்கு போயிட்டு வந்து வழக்கத்தின்படி வீட்டுக்கு மேலே மாடியில் ஒரு ஜப அறை வைத்திருந்தார். அந்த ஜப அறைக்கு போய் கதவை திறந்து, இஸ்ரவேல் நாட்டுக்கு நேராக இருக்கிற கதவை ஜன்னலை திறந்து அதுக்கு நேராக உட்கார்ந்து தினம் 3 வேளையும் ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன, எதுக்கு இந்த இடத்த ஒதுக்குனாரு? ஜபத்துக்கென்று. நம்ம எங்கே ஜெபம் பண்ணுறோம்? உட்கார இடத்துல ஜெபம் பண்ணுறோம், தூங்குற இடத்துல ஜெபம் பண்ணுறோம், சாப்பிட்ற இடத்துல ஜெபம் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் ஜபத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கான்னா இல்லை. ஆலயத்தில் இருக்குது, ஆலயத்தை அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறோம், அதை பயன்படுத்துகிறோம். ஆனால் வீட்டில் அது மாதிரி ஒரு இடம் ஒதுக்கி இருக்கிறோமா அப்படின்னா, நீங்கள் இன்னொரு ஒருத்தர் கூட யோசிக்கலாம். எகிப்தில் இஸ்ரவேலிருந்து ஏலி காலத்தில், ஏலி ஆசாரின்னு இருந்த காலத்தில் உடன்படிக்கை பெட்டியை இது கொண்டு போயிட்டாங்க, எகிப்து கொண்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எடுத்து போய் நாங்கள் இஸ்ரவேலை ஜெயிச்சிட்டோம், உடன்படிக்கை பெட்டிட்டோம். போன உடனே எல்லாருக்கும் மூலவியாதி வந்துடுச்சு. உடன்படிக்கை பெட்டி அந்த நாட்டுக்குள்ளே போன உடனே எல்லாருக்கும் மூலவியாதி வந்துச்சு. எல்லாம் சாவறான், மூலவியாதியில் துடிக்கிறான், இப்படி ஒரு கையை வச்சுக்கிட்டு வேதனைப்பட்டு சாவறான். என்னடா காரணம்னு அவங்களுக்கு ஒரு ஆசாரியாக இருப்பான்ல, அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் உடன்படிக்கை இஸ்ரவேல் பெட்டியை கொண்டாந்தது தப்புடா அப்படின்னா. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? கொண்டாந்தபடியே அனுப்பி விட்டுருக்கடான்னு. எப்படி திரும்பி அனுப்புறது அப்படின்னு கேட்கும்போது, 2 கரவல் பசுக்களை மாட்டில் போட்டு வண்டியில் பூட்டு, அது எப்பவுமே வண்டி பூட்டி இருக்கக்கூடாது, 2 கரவல் பசுவாக இருக்கணும். கண்ணுக்குட்டியை அனுப்பக்கூடாது, கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கோ, அதுக்கு மாட்டை பூட்டிக்கோ, அந்த மேலே அந்த உடன்படிக்கை தூக்கி வை, அதில் பொன்னால் செய்யப்பட்ட அந்த மூலவியாதிக்கு சாயலாக இருக்கிற மூஞ்சலிகளை செய்து அதில் வச்சு இஸ்ரவேல் பக்கமாக அனுப்பி விட்டுரு அப்படின்னா. அது பாருங்க, அந்த மாடு எப்பவுமே வண்டியில் பூட்டப்படாத மாடு, வண்டியில் பூட்ட மாடு வண்டியில் ஒழுங்காக போகும், வண்டியில் பூட்டப்படாத மாடு இப்படி ஒரு பக்கம் இழுக்கும், இப்படி ஒரு பக்கம் இழுக்கும், எந்த தாறுமாறும் இல்லாமல் சரியாக இஸ்ரவேல் நாட்டை நோக்கி போகிறது. அல்லேலூயா. உடனே போய் தாவீது உரியாவும் போய் அதை வரவேற்கிறாங்க. வரவேற்கும் போது இந்த உரியா டக்குன்னு கையை நீட்டிடுறான், அந்த பெட்டி சாயிற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் அந்த மாடு இழுத்துட்டு வருது, எப்பவுமே சாயாத பெட்டி, நீ கை நீட்டி தடுத்துருவியா? அப்போ என்ன பண்ணுதுன்னா, உடன்படிக்கை பெட்டிக்கு நேராக கையை நீட்டுதான், அவன் அந்த இடத்துலேயே செத்துட்டான். உடனே ராஜாவுக்கு பயம் வந்து போச்சு தாவீதுக்கு. ஐயோயோ, நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படிமான ஆள், நம்ம கொஞ்சம் இப்படி விட்டு போச்சுன்னா நம்ம உரியாவை செத்து போயிட்டான், நம்மளை இந்த பெட்டியை எங்கேயே வச்சுருவோம், ஒரு ஆசாரியை வீட்டில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி ஓபேத் ஏதோமின் வீட்டில் வச்சாச்சு. 3 மாதம் ஓபேத் ஏதோம் வீட்டில் 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. 3 மாசமும் செழிப்பான செழிப்பு, ஆசீர்வாதமான ஆசீர்வாதம், நன்மையான நன்மை, கிருபையான கிருபை பொங்கி வழிதான் வீடு, ஆசீர்வாதத்தில் பொங்குது. ராஜா பார்க்குறான், ஐயோ என்னடா இது, ஆச்சரியமா இருக்கு. அவன் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அவன் சாவலை, இவன் செத்துட்டான், அவன் சாவலை அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க, உடன்படிக்கை பெட்டி வந்தா அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னா உங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இங்கிருந்து பைபிளை தூக்கி அங்கிருந்து பைபிளை தூக்கி தட்டி, எங்க ஒரு பைபிள் கடமை இங்கே இருக்கா, இது இங்கிலீஷ் பைபிள், அங்கேருந்து தட்டி, இது யூஸ் பண்ணாத பைபிளா, சரி தட்டி சர்ச்சுக்கு போகிறோம், வேகமாக வந்தோம், எடுத்தாந்து இப்படி வச்சுருவோம். குழந்தைங்கிட்ட இருந்தாங்கன்னா இன்னொரு கொடுமையாக இருக்கும். இந்த குழந்தை இது பைபிளை பிரிச்சுட்டு இது மேலே ஏறி நின்று இருக்கும் அப்படின்னு பார்த்துன்னு இருப்பாங்க அந்த குழந்தைய. இதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஏன் தெரியுமா? இதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை நீ கொடுக்கவில்லை. அல்லேலூயா.
வசனம் வசனம் நமக்கு நம்மளை வழி நடத்துறது கர்த்தருடைய வசனம். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவர் இல்லாம வேற வழி இல்லை. அவரை நம்பி வந்த நீ அவரை தான் ஃபாலோ பண்ணணும். குழந்தைங்க பைபிள் எடுத்து அதுக்கு பைபிள் இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்துருக்கணும். படம் பார்க்குறோம், படம் இருக்கிற மாதிரி அது பார்த்துருக்கு. இது எப்படி பார்த்துட்டு சில மாதிரி அடின்னு பல்ல கட்டிட்டு அது பார்த்துட்டு இருக்கோம். காரணம் என்ன? இந்த வேதத்துக்கு கொடுக்கிற மரியாதையை நீ கொடுக்காததினாலே, நீ அவமதிக்கப்படுகிறதுனால் நீ அவமதிக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த பைபிளை அவன் என்ன பண்ண, ஓபேத் ஏதோம் என்ன பண்ணா, அந்த உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே தான் வீட்டை ஆசரிப்பு கூடாரமா மாற்றிட்டான். ஆசரிப்பு கூடாரமா மாற்றின உடனே வீடு ஆசீர்வாதத்தினால் பால் பொங்குகிற வீடாக, ஆசீர்வாதம் பொழிகிற வீடாக, ஐஸ்வர்ய சம்பம் இறங்குகிற வீடாக, எல்லா ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கிற வீடாக அது காணப்பட்டது. அல்லேலூயா. அப்போ நீங்க இந்த உங்க வீட்டில் பைபிளுக்கு என்ன மரியாதை இருக்குது? எடுத்து போய் ஒரு செல்ஃப் இருக்கும், அப்படி போட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பைபிள் எப்போ ஞாயிற்றுக்கிழமை பைபிளை பார்ப்போம். படிக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வீட்டில் படிப்பாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பைபிள் படிச்சுட்டு திருப்பி அங்கே தான் கிடக்காது. சில பேர் பீரோவில் வைப்பாங்க, நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் எங்கன்னா ஒரு இடத்துல சொறி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த பைபிளை பணம் வைக்கிற இடத்துல வச்சுனா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. பணம் முக்கியப்படுத்துவோம்ல, பணத்துக்கு முக்கியம் கொடுப்போம். அந்த முக்கியத்துவத்தை இந்த வேதத்துக்கு நீ கொடுப்பேன்னா நீ ஆசீர்வாதமாக இருப்ப. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த ஊரில் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுதாங்க, இந்த வேதத்தை நான் சுமந்தேன், அது என்ன சுமக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தை நான் கையில் எடுத்தேன், இந்த வேதம் என்ன கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. நான் எடுத்தது தான் நான், ஆனால் இப்போ என்ன தூக்கி பிடிச்சுங்கிறதுக்கு வேதம் தான். அல்லேலூயா. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வாதமாக மாறிச்சு. காரணம், அவன் தான் வீட்டையே ஆசரிப்பு கூடாரமாக மாற்றினான். உங்கள் வீடு ஆசரிப்பு கூடாரமாக மாறும்னா உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு, ஐயோ பிசாசு வந்துட்டாங்க, இந்த மூலையில் தரித்திர பிசாசு வந்துட்டாங்க, அந்த மூலையில் சாப பிசாசு வந்துட்டாங்க, இந்த மூலையில் அந்த பிசாசு வந்துட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ உன் வீட்டை ஆசரிப்பு கூடாரமாக மாற்றினா எந்த பிசாசும் உன் வீட்டுக்கு வரமாட்டான். அல்லேலூயா. இது உண்மைங்க, நான் சொல்கிறேன் உண்மை. சாத்தான், ஐயோ சகல சாத்தான் வந்து சோதிக்கிறான். உன் வீட்டை ஆசரிப்பு கூடாரமாக மாற்று. ஆண்டவருக்கென்று தனியிடம் ஒதுக்கு. ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடு. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆனால் இங்கிருந்து போகிற வரையில் தான் பைபிள் கையில் எடுத்து போவோம். பைபிளை சில பேர் பைபிளை வீட்டிய சர்ச்சிலே வச்சுட்டு போகிறாங்க. அப்படின்னா வந்து வாசிக்கிறதுக்கு நான் சொல்லட்டுமா, இந்த வேதத்தை நீ முக்கியமாக நினச்சினா அது உன்னை முக்கியமாக நினைக்கும். நீ வேதத்தை நீ தூக்கி பிடிச்சின்னு வச்சுக்கிய, அது உன்னை தூக்கி பிடிக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன எல்லாருக்கும் தெரியும், என்ன எல்லாருக்கும் தெரியும். எப்படி தெரியும்? நான் வீட்டை விட்டு வெளியவே போகிறது கிடையாது. அப்போனா 24 மணி நேரத்தில் படுக்க தூங்குற 10 மணி நேரம் 8 மணி நேரம் தான் வீட்டில் இருப்பேன். மற்ற எல்லா நேரமும் வெளியில் தான் இருப்பேன். அப்போ என்ன எல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் ஓகே. இந்த 10 வருஷமாக ஆச்சு நான் வெளியே போய் எங்கேயும் போகிறது, ஹவுஸ் விசிட் போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல. கூப்பிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு திருப்பி உள்ளே போதுங்க. நீங்கள் பாருங்கள், ஆராதனை முடிஞ்ச உடனே உள்ளே போனேன்னா வெளியே வரவே மாட்டேன். யாராவது வந்தாங்க ஜெபம் பண்ணாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா மட்டும் வந்துட்டு திருப்பி எப்போதும் போல உள்ள போகுது. என்ன எப்படி தெரியும் அப்படின்னா, நான் தேவனை உயர்த்தி வேதத்தை உயர்த்துகிறேன், வேதம் என்னை உயர்த்துகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா தேவன் உங்களை முதன்மையான இடத்துல வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓபேத் ஏதோம் எப்படி ஆசீர்வாதம் மாறினாரு? அந்த உடன்படிக்கை பெட்டி எகிப்தில் இருந்துச்சு. அங்கே என்ன, நாங்கள் எல்லாம் மூல வியாதியில் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து வந்து ஊசா கையை பிடிச்சி கையை நிட்டுனா அவனும் செத்து போயிட்டான். இங்கிருந்து
அவன் ஏதோ ஓபேத் ஏதோ வீட்டுக்கு போனான், அவன் சாவலியே அப்படின்னா அவன் தெரியும். அவன் ஏன் அப்படி மாற்றினான்னா, அவன் அந்த ஆசாரிய குரூப், தேவனை ஆராதிக்கிறாங்களே அந்த குரூப்பில் ஒருத்தனாக இருந்தான். அவனுக்கு தெரியும் இந்த இந்த பெட்டிக்கு எப்படி நாம் மரியாதை செய்ய வேண்டும், இந்த பெட்டியை நான் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று அவன் அறிந்திருந்தான். அதை வீட்டை ஆசரிப்பு கூடாரமாய் மாற்றினான். அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. உங்க வீட்டை ஆசீர்வாதமா மாத்தணும்னா எல்லாத்துக்கும் முக்கிய இடம். உன் பேக்குக்கு இருக்கிற முக்கியம் பைபிளுக்கு இருக்கானா இல்லை. பேக்கை தூக்கி அப்படியே பத்திரமா வைப்பீங்க, ஆனால் பைபிளு எங்கேயோ கிடக்கும். அது அங்கெங்கே கிடக்கும். நான் சொல்கிறேன், பைபிளை நீங்கள் மதிங்க, வேதத்தை நீங்கள் மதிங்க, தேவன் உங்களை மதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் கூட ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். எந்த வசனம் படிச்சீங்க? 4 படிச்சீங்க? சாரி, 17:4 படிங்க. இப்போ கிருபாசனம் என்ன? இந்த வசனத்தில் இப்ப என்ன படிச்சீங்க? தேவன் உங்களை சந்திக்கிற ஸ்தானமாகிய சாட்சி பெட்டி. கவனிங்க, அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். இந்த சாட்சி பெட்டி எங்க இருக்கு? சாட்சி பெட்டி கிருபாசனம் எங்க இருக்கு? அந்த சாட்சி பெட்டியின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு அது இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னு சொன்னா, நாம முதல்ல என்னன்னு பார்த்தோம்? கிருபாசனம்னா என்னன்னு பார்த்தோம், ஆமாவா? ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இந்த கிருபாசனம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். எங்க இருக்கு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை சாட்சி பெட்டிக்கு மேலே 2 கிருபாசனத்துக்கு நடுவில், அங்கிருந்து தான் தேவன் நம்ம மக்களோடு பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம். 3வது நம்ம பார்க்க போகிறது, அதனால் என்ன பயன்? எதனால்? கிருபாசனத்தினால் என்ன பயன் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் படிக்காமல் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துடணும். ஏன்னா அதனுடைய பயனை அவங்கள தான் எழுத முடியும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க அந்த 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 இதில் எழுதியிருப்பாங்க. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஒவ்வொன்றா நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 1லிருந்து. முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாய் இருக்கிறது. இது முதலாம் உடன்படிக்கை. அடுத்தது 2வது படிங்க. 2வது வசனம். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டு இருந்தது, அதில் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இப்போ நான் சொன்னேன்ல, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் சொன்னேன்ல. முதல்ல இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்தது? அந்த 2வது வசனத்தை மறுபடியும் படிங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கை பெட்டி இல்லைங்க, 2வது வசனம். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாயிருந்தது, அதன் முந்தின பாகத்தில், கவனிங்க, அது பரிசுத்த ஸ்தலம். பிந்தின பாகம் மகா பரிசுத்த ஸ்தலம். 2 பாகமா பிரிச்சிருங்க. முதல் அந்த கூடாரம் இருந்துச்சு, அந்த கூடாரம் முதல் பகுதி
பரிசுத்த ஸ்தலமும் நீங்க பைபிளை விட மாட்டீங்க, நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்க, பைபிள்ல கருத்தையே சொல்லிக்கணும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. கரெக்ட் தான். ஆனா இப்ப சொல்லும் போது இதை கவனிக்கணும். இப்போ ஒரு கூடாரம் இருந்தது, அதை 2 பகுதியா பிரிச்சுக்குங்க. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்தம். இப்போ முதல் பகுதியில் இருக்க பார்க்க போறோம். முதல் பகுதி எது? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் பாருங்க, உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அதன் முந்தின பாகத்தில் என்னென்ன இருந்தது பாருங்க. குத்து விளக்கு இருந்தது, மேசை இருந்தது, தேவ சமூகத்து அப்பங்கள் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். பரிசுத்த ஸ்தலத்தில் என்னென்ன இருந்தது? குத்து விளக்கு இருந்தது, மேசை இருந்தது, அதுல தேவ சமூகத்து அப்பங்கள் இருந்தன. 3வது வசனம், 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் பகுதி. முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2ஆம் பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். நான் சொன்னது ஏற்கனவே கொஞ்சம் ஓரல சொன்னேன், இப்போ நம்ம வசனத்தின்படி சொல்றேன். 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருந்தது, எப்படி இருந்ததுன்னு நாம பார்க்க போறோம். 4வது வசனம் கவனிங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது 2ஆம் கூடாரத்தில் முதல் பகுதி பரிசுத்த ஸ்தலம், 2வது பகுதி மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பொன்னால் செய்த தூப கலசம், முதல்ல அதுக்குள்ள என்ன இருந்துச்சு? தூப கலசம் இருந்தது. 2வது முழுவதும் பொன் தகடால் பொதிக்கப்பட்டு உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. 2வது கவனிங்க, முதல்ல என்ன இருந்துச்சு? ஐயோ ஏசப்பா, முதல் தான் நம்ம முதல் கூட அர்த்தம் முடிச்சுட்டு தானே 2வது பகுதிக்கு வந்தோம். இன்னும் முதல்லயே நிற்கிறீங்களே அர்த்தம். இப்போ நம்ம 2வதுக்கு வந்துட்டோம். 2வதுக்கு வரும்போது அங்க 2வது கூடாரத்தில் பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசம் இருந்தது. இந்த தூப கலசம்னா என்ன தெரியுமா? அதாவது இப்போ நம்ம எல்லாரும் நிறைய வீட்டில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தூபக்கால், அது பேர் தூபக்கால். இது தூப கலசம். தூப காலுக்கும் தூப கலசத்துக்கும் வித்தியாசம். தூப கால்னா கைப்பிடி இருக்கும், அதுக்கு முன்ன ஒரு இப்படி அகல் விளக்கு மாதிரி இருக்கும், அதில் கற்பூரம் வச்சு அதை பிடிச்சி இப்படி பண்ணுவாங்க. இந்த கையில் மணி இருக்கும், இதை ஆட்டிக்கிட்டே இப்படி பண்ணுவாங்க. இது தூப கால். ஆனால் இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தூப கலசம். அது கலசம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அந்த கலசம் தூபம் போட்டு விட்டாங்கன்னா அது அப்படியே புகஞ்சு பரிமளத்தை வீசிக்கிட்டே இருக்கும். அது பேர் தூப கலசம். எது? அது எப்படி இருந்துச்சு? பொன்னால் செய்யப்பட்டு இருந்தது. அப்புறம் பாருங்க, முழுவதும் பொன் தகுட்டால பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட, அதுவும் பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரம் இருந்தது. அந்த பெட்டிக்குள்ள ஆரோனுடைய தளிர்த்த கோலும் இருந்தது. அடுத்தது உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகைகள், மோசேயினுடைய 10 கட்டளைகள் அடங்கிய கற்பலகைகள் இருந்தன. அல்லேலூயா சொல்லமா? இப்ப சொல்லுங்க என்னென்ன இருந்தது? எதுக்கு? எங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தூபகலசம். அதாவது தூபகலசம் அதான் நம்ம இப்போ நம்ம வந்த உடனே என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டில் ஆராதனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஆராதனை பண்ணுறோம்ல, தூபம், ஜப தூபம் காட்டுறோம்ல, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறவன், அது பேர் தான் ஜபம், தூபம். அப்போ அது கவனிங்கன்னா அது இருக்கா? 2வது உடன்படிக்கை பெட்டி பைபிள், அதுக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்னவோ இருக்குது, எல்லாம் அதுக்குள்ளே தாங்க இருக்க, எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. பைபிளை படிங்க, இதில் இப்போ பாருங்க, பைபிளை பாருங்கள். பெட்டி இருந்தது, அது பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. அந்த பெட்டிக்குள்ளே மன்னா வைக்கிற பொற்பாத்திரம் இருந்தது. 2வது ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது. 3வது உடன்படிக்கை கற்பலகைகள் இருந்தன. அல்லேலூயா. 5வது 6வது வசனம், அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபிகள் வைக்கப்பட்டு கிருவாசனத்துக்கு நேல் கொடுக்கும்படி கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச சமயம் இல்லை.
ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். 7வது வசனம். இரண்டாம் கூடாரத்திலே அல்லேலூயா. இது எப்போ எப்போ? பழைய ஏற்பாட்டு காலம். இதை இப்போ படிக்கிறது எல்லாம் சொல்லி இருக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ கவனிங்க, இவைகள் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோடு பிரவேசித்து, ரத்தத்தோடு அடிபட்டு ரத்தம் சிந்தின்னு உள்ள போகணுமா? இல்லைங்க, ஆட்டை பலி செலுத்தி அந்த ஆட்டு ரத்தத்தோடு கூட அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். 8வது வசனம். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தியிருக்கிறார். 9ஆம் வசனம். அந்த கூடாரம் இக்காலத்துக்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனைகளும் செய்கிறனுடைய மனசாட்சியினுடைய பூரணப்பட கூடாதவைகளாம். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை 9வது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் கொண்டாந்து இணைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் 8 வசனத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டு அந்த பலிபீடம் எப்படி இருந்தது, முதலாம் கூடாரம் எப்படி இருந்தது, 2வது கூடாரம் எப்படி இருந்தது, முதல் கூடாரத்தில் என்ன இருந்தது, 2வது கூடாரத்தில் என்ன இருந்தது, 2வது கூடாரத்துக்குள்ளே இருந்த பெட்டிக்குள்ளே என்ன இருந்தது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த 9வது வசனத்தில் அதை எடுத்தாந்து புதிய ஏற்பாட்டில் ஜாயின் பண்ணுறார். புதிய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் ஜாயின் பண்ணுறார். இப்போ கவனிங்களேன், மறுபடியும் நம்ம 9வது வசனம். அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது, ஒத்து போகிறதாக இருக்கிறது. அது என்ன வேண்டி அந்த அதற்கு ஏற்றபடி பாருங்க. இதை தாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காணிக்கை செலுத்துறது இது பாஸ்டர் குடும்பம் பிழைக்கிறதுக்கு கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சாலமோன் சம்பாதிக்கிறான், முழு குடும்பத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான். இப்போ முழு குடும்பத்துக்கும் அவனுடைய வருமானம் தான். அந்த வீடு கட்டுறதுக்கும் அவங்க வருமானத்தில் தான் கட்டணும். முதல்ல அது ரொம்ப நாள் அப்பப்போ கையில் கொஞ்சம் காசு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு முடிவு பண்ணோம். அந்த சேட்டு கடைக்கு போனோடனே எழுந்து நின்று, சார் நீங்கள் அவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த கடையில் கூட்டுற பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற கடை, அந்த பையன் எழுந்து நின்று, சார் நீங்கள் ஏன் சார் வந்தீங்க, அவர்கிட்ட பிரதர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா போதுமே அப்படின்னு. எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அவனுக்கும் அந்த அளவுக்கு பழக்கமும் கிடையாது. ஏதோ சாமான் வாங்குவோம் போவோம், அவ்வளோதான். சொல்லி அவன் என்ன சொன்னால், நீங்கள் என்ன வேணுமோ நான் கொடுத்து அனுப்பிடுறேன் சார் அப்படின்னு. 2.5 லட்சம் ரூபாய்க்கு சாமான் கொடுத்துருக்கான். 2.5 லட்சம் ரூபாய்க்கு சாமான் கொடுத்துக்கிறான். எப்படி கொடுத்தான், ஏன் கொடுத்தான், எதை நம்பி கொடுத்தான் தெரியல. நாங்கள் மாதம் 25,000 தான் கட்டுறோம். முழுசம் கட்டுறது கிடையாது. முழுசம் கொடுத்து முடிக்கலை. மாதம் 25,000 டியூ கட்டினுக்கிறோம், அவ்வளோதான். யோசித்து பாருங்கள். தேவன் நாம கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் எங்கேயாகிலும் வாசலை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம இறுக்கமாக இருந்தோம்னா அவரும் ஆமாங்க முக்கி ஜெபம் பண்ணுறேங்க, முட்டி ஜெபம் பண்ணுறேங்க அப்படின்னா முட்டிக்கின்னு இருக்கலாம், ஆனால் நடக்கவே நடக்காது. நேற்றுக்கு முந்தானத்துக்குன்னு நினைக்கிறேன், நான் உட்காந்துருந்தேன், கட்டில் மேலே உட்காந்துருந்தேன். சாரு என்ன பண்ணால், கட்டிலுக்கு எனக்கு பின்னாடி போய் நான் உட்காந்துங்க, இப்படி திரும்பி கீழே காலை தொங்க விட்டு இப்படி திரும்பி உட்காந்துங்கிறேன். அவன் என்ன பண்ண, இப்படி ஏறி அப்படி இப்படி பின்னால் ஆடு முட்டல இப்படி ரிவேஸில் போய் ஓடி முதல்ல கும்புன்னு புத்துறான். எனக்கு அந்த எலும்பு இருக்குல்லங்க, அது வலிக்குது, டேய் வலிக்குதுண்ணா. திரும்ப அவன் ரிவேஸில் போகிறான், திரும்ப ஓடி முட்டுறான்.
இப்படியே முட்டிக்கினே இருக்கிறான். ஒரு 4-5 வாட்டி முட்டிட்டான், அதட்டிக்கினே இருக்கிறான், முட்டிக்கினே இருக்கிறான். இதுக்கப்புறம் தாங்காதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டேன். யோசித்து பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ முட்டினாலும் நடக்காது. ஆண்டவருக்கு இந்த ஆராதனைக்குரிய அந்த வசனங்க செலுத்தப்படுகிற காணிக்கை, உங்கள் காணிக்கையிலே தேவன் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இதே நீங்கள் எபிரேயர் புஸ்தகத்தில் இதை காணிக்கை என்று எழுதாமல் பலி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவன் அவருக்கு செலுத்த வேண்டிய பலியை, காணிக்கையை செலுத்தாமல் விட்டால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால தான் உங்கள் வீட்டில் தரித்திரம், வறுமை, கஷ்டம் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்தா அவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. வசனமா அப்படித்தானே சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறியோ அதே அளவுதான், மாறுற அளவு கிடையாது. அப்போ நீங்க கவனிச்சினா, நீ இறுக்கி பிடிச்சினா அவர் திறந்து விடுவார்னு நினைச்சினா அது உன் முட்டாள்தனம். நீ கர்த்தருக்குரிய காரியத்தில் உண்மையா இருந்தா உன் காரியத்தில் அவர் உண்மையா இருப்பார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதற்கு ஏற்றபடி செலுத்தப்படுகிற காணிக்கைகளும், 2வது பலிகளும், 3வது ஆராதனை செய்கிறவர்களுடைய மனசாட்சியை பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டை கொண்டாந்து புதிய ஏற்பாட்டில் எப்படி ஜாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுதாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்த அது முறைமை வேற, புதிய ஏற்பாட்டில் இருந்தால் அப்படியே காணிக்கை, பலி, ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சி பூரணப்படுத்துகிறது. மனசாட்சி, அதாவது உண்மையாக ஆராதிக்கணும். அது எல்லாரும் ஜபத்துக்கு போகிறாங்கன்னு நானும் ஜபத்துக்கு வந்தேன், எல்லாரும் பாடி எழுந்து நிற்கிறாங்கன்னு நானும் எழுந்து நின்னேன், எல்லாரும் கை தட்டுறாங்கன்னு நானும் கை தட்டினேன். இப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. உள்ளத்திலிருந்து மனசாட்சியின்படி நான் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையை தேவன் கேட்கிறவராய் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசியல், 10வது வசனம், இவைகள் சீர்திருத்தல் உண்டாக்கும் காலங்களுக்கும் நடந்து ஏறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்தானங்களும் சடங்குகளுமே அல்லாமல் வேறு இல்லை. இதை தவிர மற்றதெல்லாம் சடங்கு தான். இதை தவிர பலிகள், காணிக்கை, பலி, ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சி, இதை தவிர மற்ற எல்லாம் என்னவா இருக்குதான்? சீர்திருத்தல் உண்டாக்குதல். அப்புறம் 10வது வசனங்க, போஜன பானங்களும் பலவிதமான ஸ்தானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளே அன்றி தேவனை பக்தியை உருவாக்கக்கூடியது அல்ல. அல்லேலூயா. இப்போ முக்கியமாக சொல்லுங்க, கிருபாசனத்தினால் பயன் என்ன? இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், நான் சொல்லட்டுமா மறுபடியும்? கிருபாசனத்திலே தேவன் இருக்கிறார், கிருபாசனத்திலிருந்து தேவன் பேசுகிறார், கிருபாசனத்திலிருந்து நியாயம் தீர்க்கிறார், கிருபாசனத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறார், கிருபாசனத்திலிருந்து நோய்களை தீர்க்கிறார், கிருபாசனத்திலிருந்து எல்லா விதமான அற்புதங்களையும் செய்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் கேருபீன்கள். அங்கே பார்த்தோம்ல, என்னது, கிருபாசனத்துக்கு 2 பக்கத்தில் 2 கேருபீன்கள் இருந்தது. அதனுடைய சட்டைகள் கிருபாசனத்தை மூடிக்கொண்டு இருந்தது. அதனுடைய முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டு இருந்தது. இந்த கேருபீன்கள் யாருங்க? இது தெரியல. கேருபீன் யாரு? நம்ம இப்போ பார்த்துட்டோம். கிருபாசனம்னா என்ன? தேவன் வாசம் பண்ணுகிற, தங்குகிற, ஆசீர்வதிக்கிற, சுகம் கொடுக்கிற, பாதுகாக்கிற, பரிசுத்தப்படுத்துகிற இடம் கிருபாசனம். ஓகே தானா?
சரி, அப்போ இந்த கேருபீன்கள்னா கேருபீன்கள்னா என்ன? ஒரே வார்த்தையில் சொல்லலாம், ஈஸியா. வாயில் வந்துலாம் அடிங்க, பார்த்துக்கலாம் அப்புறமா. ஒன்றும் இல்லைங்க, வேறு ரொம்ப சிம்பிள். நீங்கள் தூதர்கள் சொன்னீங்கல்ல, அவ்வளோதான். காவல் காக்கும் தூதர்கள், அதை விட்டுட்டீங்க, அவ்வளோதான். தூதர்கள் தான். அவங்க யார் தெரியுமா? காவல் காக்கும் தூதர்கள். அல்லேலூயா. தேவ சிங்காசனத்தை, உடன்படிக்கை பெட்டியை, தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிற தூதர்களாக கேருபீன்கள் வைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் அதுதான் நமக்கு முக்கியம். கேருபீன்கள்னா என்ன, அதனுடைய இது என்ன, அதனுடைய பற்றி என்ன, போட்டாவில் கூட காட்டிருக்காங்க பாரு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நமக்கு முக்கியம். அந்த கேருபீன்கள் எப்படி, அந்த கேருபீன்கள் எப்படி நேரிட்டு இருக்கிறது, அது என்ன, கேருபீன்களுடைய முக்கிய வேலை என்ன தெரியுமா? காவல் காக்கிற தூதர்கள். கேருபீன்கள் சேராபீன்கள், பாடு தப்பு இல்லை. நீ அவன் கேருபீனை ஏன் பாடிங்கிற? அவங்க காவல் காக்கிற தூதர்கள், அவ்வளவுதான். கேருபீன்கள் சேராபீன்கள். ஹல்லேலூயா. முக்கியமா நீ பண்ண வேண்டியது தெரியுமா? தலையை பிடிக்க விட்டு காலை பிடிச்சின்னு இருக்கிற. தலை இயேசு, காலு தேவ தூதர்கள். எங்க கேட்கணுமோ அங்க கேட்கறது இல்லை, எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிக்கிறது இல்லை, எங்க ஆண்டவரை தேடணுமோ அங்க தேடுறது இல்லை. ஒரு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, கேருபீன்கள் காவல் காக்கிற தூதர்கள். பாட்டு பாடு. கேருபீன்கள் சேராபீன்கள். அது ரொம்ப உண்மைதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நடுவில் வாசம் பண்றவரேன்னு சொல்றாங்க. ஆனா நீ கேருபீனை முக்கியப்படுத்திட்டு வாசம் பண்றவரை விட்டுறீங்க. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, கிருபாசனம் தேவன் உன்னோடு கூட பேசுகிற இடமாய் இருக்கிறது. கிருபாசனம் உன்னை சந்திக்கிற இடமாய் இருக்கிறது. கிருபாசனம் அங்கிருந்து உனக்கு நியாயம் கிடைக்க செய்கிற இடமாய் இருக்கிறது. கிருபாசனம் தேவன் உன்னோடு கூட உன்னை சந்திக்கிற, உன்னோடு கூட பேசுகிற, உனக்காக கட்டளைகளை பிறப்பிக்கிற இடமாகி அந்த சிங்காசனம், அந்த கிருபாசனம். அந்த கிருபாசனத்தை நீங்க நோக்கி பார்த்தா போதும், அப்படி அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அப்படி முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் அப்படி நோக்கி பார்க்கலாமா? முடிஞ்ச முழங்கால் போடுங்க, முடியாதவங்க எழுந்து நின்று. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. கரங்களை உயர்த்தி செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. பரிசுத்த தெய்வமே ஓசன்னா 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 ஓசன்னா. உன்னத தேவனே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி ஓசன்னா. இசைக்கருவிகள் வேண்டாம். உன்னத தேவனே ஓசன்னா. கண்களை மூடி உன்னத தேவனை பார்த்து கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறவரை நோக்கி, கிருபாசனபதியே
கிருபாசனபதியே, கிருபாசனபதியே. ஓசன்னா 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 உன்னத தேவனே. ஓசன்னா 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 பரிசுத்த தெய்வமே. ஓசன்னா 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 கிருபாசனபதியே. ஓசன்னா ஓசன்னா கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓசன்னா ரிதரா சதனமே ரிபலமந்தரஷா ரிகமா சதாதானி லிபிரிபி. Lord, the Jesus name. Oria Shabalamandarala Rikandarala Kakaradana Risamama Ribadarala Risadananama. Hosanna பரிசுத்த தெய்வமே. ஓசன்னா ரிசிபவரவனந்தரனோ ஜீசஸ் ஜீசஸ். ஓசன்னா உன்னத தெய்வமே. ஓசன்னா எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடலாமா? ஜீசஸ். ஓசன்னா இயேசு கிறிஸ்து தெய்வமே. ஓசன்னா 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 பரிசுத்த தெய்வமே. ரிசியாதானே பலிசே ரிதன் பிரௌகி அசதந்தரலமோ ரிமமந்தர லிபஷபலதரனனா ரிதராலா திரபோ ஷபரபனமா. Lord the Jesus, hallelujah. ஓரியா கபாபா தனனா ஷபலபா. hallelujah. இறங்கும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, பலப்படுத்துகிற தேவனே, இஸ்ரவேலின் ஜெயபலமே, சேனைகளின் கர்த்தாவே, ஒருவராய் பெரியவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறவரே, ஆண்டவரே, கிருபாசனபதியே, 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 கிருபாசனபதியே. நிபாலதரல நிபாரே பௌஷலபோ உன்னத தேவனே. ஓசன்னா 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 பரிசுத்த தெய்வமே. ஓசன்னா ஓசன்னா ஜீசஸ். ஹல்லேலூயா.